இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டில் கோதுமை மாவு வச்சு ஒரு தோசை பண்ணலாம். கோதுமை மாவு ஒரு 2 ஸ்கூப் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 தோசை வரும். இதில் கொஞ்சம் கேரட், கொஞ்சம் கருவேப்பிலை, இது முருங்கை இலை. இது கூடவே கொஞ்சமாக ஓமம், உப்பு, தண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாவு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த திக்னஸ்க்கு கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு உடனே சுட்டு எடுத்துடலாம். கல் சூடாயிடுச்சு, சுட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் விட்டால் போதும். இந்த தோசை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி டேஸ்ட்டில் இருக்கும். இந்த தோசைக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தா வெங்காய சட்னி, இல்லைன்னா மல்லி சட்னி நல்லாயிருக்கும். நம்ம கோதுமை மாவில் ஓமம், முருங்கைக்கீரை, அப்புறம் கருவேப்பிலை, கேரட் இதெல்லாம் கலந்துருக்கும். இந்த கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையில் அயன் கண்டென்ட் இருக்குது. கோதுமையில் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. கேரட்ஸில் விட்டமின்ஸ் இருக்குது. இந்த மல்லியில் வந்துட்டு நிறைய ஃபைபர் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு சுகர் லெவலை லோ பண்ணும். இந்த மல்லி இலையில் ஃபைபர் மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். டைஜஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன குக்கிங் அப்டேட்ஸ் கூட இருக்குது. அது கூடவே ஹெல்த் டிப்ஸும் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.